நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல தமிழகத்தில் 10 மிக முக்கிய அறிவிப்புகள் சற்று முன் வெளியாகி இருக்கு. சோ அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலமைச்சருடைய பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 2026-27 நிதியாண்டுக்கு புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்று அரசு அறிவித்துள்ளது. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை விரைவில் செயல்படுத்த முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் ஜூன் முதல் அனைத்து கார் மாடல்களுடைய விலையையும் 30,000 ரூபாய் வரை உயர்த்த இருப்பதாக மாருதி நிறுவனம் அறிவித்துள்ளது. இனி பள்ளிகளிலேயே வருவாய் இருப்பிட சான்றிதழ் வழங்கப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் அறிவித்துள்ளார். மேலும் உயர்கல்விக்கு தேவையான சான்றிதழ்களை படிக்கும் பள்ளியிலேயே சிறப்பு முகாம் நடத்தி வழங்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். முதியவர் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். மகளிர் உரிமை தொகையை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்குவதற்கான பணிகளை தமிழக அரசு தீவிரப்படுத்தி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மின் கட்டணத்தை உயர்த்தும் எண்ணம் அரசுக்கு இல்லை என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பித்து நிலுவையில் இருப்பவர்களுக்கு ஸ்மார்ட் கார்டு வழங்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. அம்மா உணவகங்களை மேம்படுத்தி தரமான உணவு வழங்க வேண்டும் என்று நகராட்சி நிர்வாகத்துறை உத்தரவிட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளி HMஐ அணுகி தற்காலிக மார்க் ஷீட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று அரசு அறிவித்துள்ளது. தங்க கடனில் புதிய மாற்றங்களை RBI அறிவித்துள்ளது. அதன்படி 2.5 லட்சம் ரூபாய் வரை கடன் பெறுபவர்களுக்கு தங்கத்துடைய மதிப்பில் 85%, 2.5 லட்சம் ரூபாய் முதல் 5 லட்சம் வரை கடன் பெறுபவர்களுக்கு தங்கத்துடைய மதிப்பிலிருந்து 80%, 5 லட்சத்துக்கு மேல் கடன் பெறுபவர்களுக்கு 75% கடன் தொகையாக கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் பொருட்கள் நியாயமான முறையில் தட்டுப்பாடின்றி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். கோடை விடுமுறைக்கு பிறகு ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இதில் 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு மட்டும் ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை விரைவில் செயல்படுத்த முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன. கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.